Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் sarees collection. அதுவும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற sarees collection தான் வந்து பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நவராத்திரி வரப்போது நவராத்திரிக்கு வந்து 9 days 9 saree அப்படினா பிளான் பண்றவங்களா இருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்ம வந்து நல்லா Dress up பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சாரியா உங்களுக்கு வந்து வேர் பண்ணியே காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற saree இதுதான். இது வந்து zari kota silk அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான் 594 தான் இது. ஸோ இது வந்து என்னன்னா ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டன் பெய்ஜ் கலர்ல வந்து இருக்கும். ரொம்ப இதுக்கு வந்து நம்ம அப்படியே இதுலயே வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேர் பண்ணியிருக்கிற மாதிரி கான்ட்ராஸ்டா நீங்க இதுக்கு எந்த கலர் வேணா போடலாம். பிளாக் அதுக்கப்புறமா ரெட் அந்த மாதிரி எது வேணா நீங்க போட்டு இதை பேர் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம ஒரு நாளுக்கு ஒரு சாரீ கட்டுறப்போ இந்த மாதிரி வந்து கட்டலாம். ட்ரெடிஷ்னலாகவும் வந்து இருக்கும். கிஃப்டிங் பர்பஸ்க்கும் நீங்க வந்து சாரீ கொடுப்பீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ சில்க் மாதிரி வந்து இருக்கும். கொஞ்சம் புஷ்ன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாரீ நல்லா அழகா இதை வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் நல்லா வந்து பதிச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து கட்டணும். ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கட்டிடலாம். இப்போ நான் காட்ட போகிற சாரியோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்யூ சில்க் சாரி. இது டிஷ்யூ சில்க்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததும் ஒரு மாதிரி டிஷ்யூ சில்க் மாடல்ல தான் இருந்துச்சு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு ட்ரேப் மாதிரி அவ்வளோ ஈஸியா வந்து கட்டிடலாம். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நீங்க வந்து கட்டிடலாம். ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல பயங்கர ட்ரெடிஷ்னலா இருக்கு. ஸோ இதுல வந்து அந்த ட்ரையாங்கிள் பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் வந்து வருது. இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டுக்கலாம். பட் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் ப்ளவுஸில் வந்து எப்படி வேணால் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. அவ்வளோ கலர்ஸ் வந்துருக்கு. க்ரீன், ஆரஞ்சு, அதுக்கப்புறமா வந்து எல்லோ, ரெட், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எது ஃபேவரட்டோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர் மாதிரி வந்து எனக்கு மெஹந்தி கிரீன் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து யூனிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 474 தான். ரொம்ப ஒர்த்து. மெயினாக இந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு நவராத்திரி அப்போ ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்கிட்ட இருந்த ஒரு பிங்க் ப்ளவுஸ் போட்டு வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சாரியோட ஃபுல் லுக் வந்து பார்க்கலாம். அண்ட் சாரியோட லென்த் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி காட்டின சாரியும் சரி, இந்த சாரியுமே சரி, ப்ளீட்ஸும் வந்து நிறைய வருது. லென்த்துமே வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஹைட்டு தான். ஸோ எனக்கு வந்து லென்த் ஓகேவா இருக்குன்னா தாராளமாக மீடியம் டு ஷார்ட் டு மீடியம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லென்த் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல லென்த் இருக்கிற சாரி தான் நம்ம கட்டுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காட்டுறது மாதிரி நல்ல லென்த் இருக்கு. இதுவுமே நல்ல லென்த் இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த ஆரஞ்சு வித் ப்ரௌன் காம்பினேஷன்ல இருக்கிற சாரீ தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங், ஒரு ரிசப்ஷன், இல்லை ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் வரும்ல ஃபேமிலியில், அதுக்கே நம்ம கட்டிட்டு போயிட்டு வந்தலாம் போல இருக்கு. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 625 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ். இதுலயே உங்களுக்கு வந்து ப்ரௌன், அப்புறமா வந்து கிரீன், அந்த மாதிரி கொஞ்சம் பார்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கு. நல்லா இருக்கு. பாடி ஃபுல்லாக அது மாதிரி ஒரு ஜரி ஒர்க்கு, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு இது மாதிரி ஜரி மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸ்க்காக நமக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி வந்து வந்திருந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனில் ஒரு மாதிரி இந்த காப்பர் ஜரி இருக்கிற மாதிரி கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பட்டு சாரி லுக்ல வந்து இருக்கிறதுனால அழகா வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் போட்டு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். மஸ்ட் பைன்னு சொல்லலாம். ஏன்னா இது ட்ரே பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. டக்குன்னு வந்து ட்ரே பண்ணிடலாம். ப்ளீட்ஸ்லாம் பாருங்க,
எவ்வளோ அழகாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ப்ளவுஸ் வந்து எப்படி நான் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம ப்ளவுஸோடு அப்படியே பண்ணும்போது ப்ளீட்ஸ் நிறையா வர மாதிரி இருக்கும். ப்ளவுஸை வந்து இப்படி மடித்து அப்படி தான் நான் வந்து விட்டு சாரி கட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் கட்டியிருக்கேன். சாரி இப்படி மடிச்சுட்டு ப்ளவுஸ் உள்ளே விட்டு தான் கட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ப்ளீட்ஸ் கிட்ட வந்து வருது. அண்ட் புடவை எல்லா புடவையுமே நல்ல தழைய இருக்குது. நல்லா தழைய இருந்தால் தான் சாரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லென்த் ஹைட்டு எல்லாமே வந்து பக்கவாக இருக்கும். நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி தான். ஆக்சுவலா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கட்டி ஒரு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறதுனால டயர்டாக இருக்குது. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலிகண்ட்டாக ஒரு ரிச் லுக்கு, நல்ல வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன். ஒரு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜரி வந்து ஒரு லைன் ஜரி மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து இருக்கும். காஞ்சிபுரம் வீவர்ஸ் நெஞ்ச சாரீ அப்படின்னு சொல்லி அதில் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1024. இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூட நம்ம வந்து ரிசப்ஷனுக்குலாம் கட்டிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கட்டிட்டேன். இதை இன்னுமே நீங்கள் வந்து அயன் பண்ணி அழகாக ப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா இனிமேல் சூப்பராக வந்து இருக்கும். இதோட கலர் வந்து அப்படி நான் வந்து இது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸு அங்கங்கே இந்த மாதிரி கோல்டன் புட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் புட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ஜரி ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாரியோட லென்த் வந்து அவ்வளோ நல்லா ஹைட்டாக வந்து இருக்கு. என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குற சாரீஸ் எல்லாம் வந்து லென்த்தே பத்தாது, பத்தாமல் கட்டுற மாதிரி இருக்கும், ப்ளீட்ஸே வராது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு. சாரீ லென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம கட்டுறதுக்கு ஒரு ஃபுல் டே கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் காட்டன் சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாரீ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் சாரீ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பிரைடல்னாலே வந்து நல்ல வந்து ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான பாடி அண்ட் சரி ஒர்க் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளூவில் க்ரீன், அதுக்கப்புறமா வந்து ரெட் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சரி ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான காஞ்சி சாஃப்ட் சில்க். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டு புடவையிலலாம் எப்படி ப்ளவுஸ் வந்து வரும், ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவோடு சேர்ந்து ப்ளவுஸும் வரதுனால நான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கட்டினோடனே அந்த ஓவரால் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளோட அந்த ஷேப்போட அழகாக வந்து காட்டுது. சைட்லேயுமே நமக்கு வந்து இது பாருங்கள் அழகாக ப்ளீட் பண்ண மாதிரி எப்படி நிற்கிது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணலை, எல்லாமே என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டிச் பண்ணது. பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் ஏதாவது ஷார்ட்டாக நான் வந்து கட்டுறதே கிடையாது. பார்க்கும்போதே வந்து தெரியும் நம்ம வந்து ஒரு கிராண்டான வெட்டிங்க்கு ரிசப்ஷனுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் அழகாக ஜுவல்ஸ் போட்டு வந்து கட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒயிட் ஸ்டோன் வச்ச நெக்லஸ்ஸு, தோடு, ஜிம்கி அந்த மாதிரிலாம் வந்து போட்டு பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக வந்து இருக்கும். அந்த லைட்டில் வெட்டிங் லைட்ஸ்லாம் வந்து அதுலலாம் இன்னுமே இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அகெயின் லென்த் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பாருங்கள் ப்ளீட்ஸ் வந்து நிறையாவே வந்து வருது.
ஏன்னா நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக தான் விட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் தொங்குது பாருங்க, பல்லுவோட சேர்ந்து. ப்ளீட்ஸ் வந்து நிறையாவே வந்து வருது. லென்த்துமே ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நான் காட்டின சாரீஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவேன். உங்களோட ஃபேவரட்டான சாரீ இது அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். நவராத்திரி டைமில் நீங்கள் வந்து சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நான் காட்டின எல்லா சாரீஸுமே வந்து பூஜா ஃபெஸ்டிவலுக்கு கட்டுற மாதிரியான சாரீஸ் தான். ஏன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் வேறு தான். ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டான சாரீஸ். அகைன் அஃபோர்டபுளான ப்ரைஸில். ஸோ லிங்க்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் சாரீ என்னன்றதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் நிறைய கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நடுவில் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள். அதுவும் நான் போக போக பிளான் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன்.